ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மீஷோ, அமேசான் இதிலலாம் வந்து நான் சில ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை பற்றின ரிவ்யூஸ் அண்ட் அன்பாக்சிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தான். நான் ஆயில் கேன்லாம் வந்து ஒரு பிளேட்டில் தான் வச்சுருந்தேன், பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சுருந்தேன். அது வந்து ரொம்பவே க்ளம்ஸியாக ஒரு மாதிரியாக இருக்கும். சரி, இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே பார்த்துட்டு இருந்தது தான். இப்போ நான் போட்டுட்ருக்க வீடியோலாம் ஒரே மாதத்தில் எல்லாமே வாங்கினதுன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ வாங்கினதெல்லாம் சேர்த்து நான் ஒரே வீடியோவாக போடுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு தான். இது வந்து நல்லா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. 399 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதை வந்துட்டு நான் கிச்சனில் வந்துட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கேன். பார்ப்போம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ப்ராடக்டோட லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாக் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு டேபிள் கிளாக் மாதிரி தான். நம்ம நைட்டில் இது வந்து சென்சார் யூஸாக இருக்கும். சென்சார் இருக்கனால நம்ம நைட்டில் கூட இதில் வந்துட்டு நம்ம வந்து டைம் பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த மாதிரி நாங்கள் சர்ச் பண்ணி வாங்கினது. இதுதான் இந்த டிஜிட்டல் கிளாக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர் முதல் கொண்டு வரும். இந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 3 பேட்ரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே வந்து மேனுவல் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பின்னாடியே நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். நம்ம டைம்லாம் செட் பண்ணிக்கலாம். சென்சார் ஆன் பண்ணுறதா ஆஃப் பண்ணுறதா அந்த மாதிரி கூட ஆப்ஷன் இருக்குது. நம்ம பகலில் வேணால் ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து சென்சார் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 3 பேட்ரிஸ் போட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிளாக் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம டைம் செட் பண்ணுறது, அலாரம் எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். டேட்டு, டைமு, இயர் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்ப்போம். இது வந்து ஒரு மஸ்கிட்டோ கில்லர் தான். இந்த திங்ஸ் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இது என்ன அப்படின்னா மஸ்கிட்டோ கில்லர் லேம்ப்பு தான். இது வந்துட்டு நம்ம கொசு பேட்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பேட் வந்து ஒரு 2 தடவை கீழே போட்டாவே திரும்பி யூஸ் ஆகவே மாட்டேங்குது. வருஷத்துக்கு 3 பேட் 4 பேட்டுன்னு வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அமேசானில் வந்து ரொம்பவே சர்ச் பண்ணி வாங்கின ப்ராடக்ட் தான் இது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இதில் வந்துட்டு நமக்கு கொசுவை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பவர் பேங்க்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக சார்ஜரில் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் போடுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து பவர் பேங்க்கில் சார்ஜ் போடாதனால நான் வந்து டேரெக்டாகவே வந்து ப்ளக் பாயிண்டில் வந்து சொருவிக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 1 hour கழிச்சு வந்து பார்த்தா ஒரு கொசுலாம் வந்து இருந்தது. இதை வீடியோ எண்ட்லேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நார்மலாக லிக்விட்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு அலர்ஜி ஆகிறதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என் குட்டி பையனுக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம். இது என்னென்னு பாருங்கள். இது எழுத ஆரம்பிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் வந்து 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது வந்து பை 1 get 1 தான். 2 தான் இதில் வரும் ஆப்ஷன். இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2மே ரெட் கலரில் தான் வந்திருந்தது. 2யுமே இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு ஸ்க்ரீன். இதே மாதிரி தான் 2 ஸ்லைடுமே இருந்தது. அதிலே வந்து பென்சிலும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம வந்து எழுதி பார்க்கலாம். நான் எடுத்தோடனே ஜஸ்விக் நேம் தான் எழுதினேன். ஜஸ்விக் நேம் எழுதினேன். பாருங்கள், இதில் தெளிவாக தெரியுது. இப்போ வந்து இன்னொரு இதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த ஸ்லைடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த பாக்ஸில் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே வந்து நான் பார்த்து ட்ரா பண்ணேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதை என்னெல்லாம் இதில் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேட்ரி வரும். பேட்ரி வீக் ஆச்சுன்னா நம்ம கடையில் போய் கேட்டு பார்த்து இது மாதிரி கிடச்சதுனா கூட மாற்றிக்கலாம். இதுக்குள்ளே தான் வந்துட்டு பேட்ரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இது அலையாது, இது வந்து மேஜிக் போகாது. ஏன் அப்படின்னா பின்னாடி வந்து நமக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை நம்ம வந்து ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்ம எழுதுனது வந்து போகும். ஸோ இதுதான் அந்த பட்டன். இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாமே டெலீட் ஆகிடும். இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ். இது 2 ஃபீச்சர்ஸ் தான் இதில் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்லைடு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வரைஞ்ச ட்ராயிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தான். நம்ம தோசைக்கல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நம்ம வச்சாலுமே நம்ம ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது துரு பிடிக்குது, சம்திங் ஒரு மாதிரி கிளம்ஸி ஆகிடுது, அந்த இடமே வந்து வீணாக போன மாதிரி ஆகிடுது. அதுக்காக தான் வந்துட்டு இது நான் வாங்கியிருந்தேன். தோசைக்கல் அப்புறம் நம்ம சாப்பிங் போர்டு எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவுமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுவுமே நான் வந்து ஒரு 4 வீக்ஸாகவே 1 மந்த்தாகவே இதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இதெல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் உட்பட எல்லாமே சூப்பராக இருந்தது. எதுவுமே கீறுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்துட்டு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தம்பிக்கு டேபிள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதாவது டெஸ்க்கு ஸ்டடி டேபிள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக வந்திருந்தது. சைட்லலாம் ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகி, நடுவுலலாம் ஸ்க்ராட்ச் ஆகி, அப்புறம் இந்த மேலே இருக்க பலகை வந்து லைட்டாக எடுத்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ வந்து இதை நாங்கள் ரிட்டன் போட்டுட்டோம். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டோம். நெக்ஸ்ட்டாவது நல்லா வருதான்னு பார்த்தோம். இது நெக்ஸ்ட்டு வந்தது தான். இது ஓகே, சூப்பராக வந்திருந்தது. இது குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. தம்பி இதில் தான் இப்போலாம் வந்து எழுதுறாரு. இதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா இப்படி தான் வந்துட்டு நான் வரிசையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும். அதனால் நான் இப்படியே ஃபுல்லாக லென்த்தாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் தட்ட மறந்துடாதீங்க. தேங்க்யூ.